அதாவது இந்த முதலீடு அப்படிங்கிறது நேரடியா அரசாங்கம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கொடுக்காது அப்படின்னும், இது கிட்டத்தட்ட 2 கட்டங்களான ஒரு 2 ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதி அப்படிங்கிறது முழுசா மானியத்தோட அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதாவது குறைந்த வட்டியோடையோ அப்படி இல்லைன்னா நீண்ட கால கடனாவோ அப்படி இல்லைன்னா இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு கூட, அதாவது அந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு பங்குதாரரா இணைஞ்சி அவங்களுடைய பணியும் என்னன்னா இந்த கண்டுபிடிப்பை உலக அளவுல அதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கும். இந்த முதலீடு எந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உயிரியல் தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, ரொபாட்டிக், விண்வெளி தொழில்நுட்பம், குவாண்டம் டெக்னாலஜி, இந்த மாதிரியான துறைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முதலீடை கொடுக்க போறாங்க. இந்த ஒரு மெகா பட்ஜெட் இந்திய நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இளைஞர்களுடைய அந்த புது ஐடியாஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க.